வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டியில் டே 2ல் நாங்கள் எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்த்தோம், அதோட என்ட்ரி ஃபீஸஸ் என்ன, எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம், அந்த ரெசார்ட்டோட சார்ஜஸ் என்ன, அந்த ரெசார்ட்டில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊட்டியில் நாங்கள் டிலைட்ஸ் இன்ற ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட் ஊட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெசார்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார்டன் செட்டப் மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்ஸு, பிளான்ஸு அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. நார்மலாக ஒரு ரெசார்ட்டில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்களோ எல்லா பேசிக் திங்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குயின் சைஸில் ஒரு பெட்டு, இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ரஸஸ்ஸு அண்டு வாஷ்ரூம் பார்ப்போம். வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ அது 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த டைமில் செக்இன் வந்தாலும் ஜாலியாக ஒரு குளியல் போடலாம். நாங்கள் எடுத்திருந்த ரூம் பார்த்திங்கன்னா ஸ்விங் வித் பால்கனி வியூ அப்படின்ற ஒரு ரூம் தான் எடுத்துருந்தோம். ஸோ அப்படியே நம்ம பால்கனியை பார்த்துருவோம். பால்கனி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஈவினிங் சன்செட் டைமில் இந்த பால்கனியில் உட்காந்துட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த கிளைமேட்டும் இந்த மலையும் பார்க்கும்போது அடடா அப்படி இருந்துச்சுங்க. அந்த கார்டன் பக்கத்துலேயே ஒரு நர்சரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே சில்ட்ரன்ஸ் ஓட்டுற மாதிரி சைக்கிளிங் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த பிளான்ஸை பார்த்திங்கன்னா சேலும் பண்ணுறாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போனோன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ளே ஏரியா செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ், கேரம், ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பால் பிட் மாதிரி ஒரு ப்ளே ஏரியா ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன பசங்க வந்து உள்ளே உட்காந்து பாலை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி. ஸோ இந்த செட்டப்பும் நல்லா இருந்துச்சு. ஸோ என் பையனும் இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். இந்த ப்ளே ஏரியா முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போனோன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கார்டன் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது. இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடத்துலையே நைட் டைமில் நிறைய ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வரும்னு சொல்கிறாங்கங்க. கரடி, மான், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் புலி கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட சார்ஜஸை பற்றி பார்ப்போங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11,000 வந்தது. இது ஆஃப் சீசனில். ஆன் சீசனில் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாகும். இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோன்னா கீழே ஒரு லேக் கூட தெரியுதுங்க. ஸோ அந்த லேக் பேக்ட்ராப்லேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சீனிக் பிளேஸுங்க. இந்த அழகை ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ரெசார்ட்லேயே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது ஹார்ஸ் ரைட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரவுண்டுக்கு 150லேருந்து 200 வாங்குறாங்க. நமக்கு வேணும்னா நம்ம போய்க்கலாம். சே ஹாய். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்களோட சைட் சீயிங் பிளேஸஸ்க்கு கிளம்பிட்டோம். இவரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
இவர் தான் இப்போது ஊட்டி யூடியூபர்ஸ்லேயே ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ இவர்கிட்ட தான் நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தோம். இவர் ஊட்டி ட்ராவல்ஸ்னு ஒரு யூடியூப் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இவரும் இவரோட சன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இதாகிட்டு வராங்கன்னா அப்படியே ஒரு கந்தாயத்துக்கு அதுக்கு கொடுக்கலாம். இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 40 ருபீஸ்க்கும் சில்ட்ரனுக்கு 20 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. மக்களே, ஊட்டியில் எங்களுக்கு இது டே 2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பிளான் பார்த்திங்கன்னா பைக்காரா அண்ட் முதுமலை ப்ளஸ் ஃபாரஸ்ட் சஃபாரி அண்ட் எலிஃபண்ட் ஃபீடிங். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பிளான். இந்த ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் இங்கே வந்து ஒரு புலி வந்து ஒருத்தர் அடிச்சிருச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 2 வீக்ஸாக பைன் ஃபாரஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ போகும்போதே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஒரு 1 to 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான பிளேசஸ், வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கேயே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. பைன் ஃபாரஸ்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸை பார்க்க கிளம்பிட்டோம். போகும் வழியிலேயே காமராஜர் டேம் இருந்தது. இப்போ அதுக்கு அலோடு இல்லை. வெளியே இருந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்ததான் நாங்கள் 8th மைல்ன்ற பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 40 ருபீஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, முன்னாடி எதோ சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. இது இல்லைங்க, வேற ஏதோ சொன்னீங்களேங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா 8th மைலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லைங்க, சேம் அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் என்ன இருந்ததோ அதே தான். பேர் மட்டும் 8th மைல்னு வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் சொல்கிறாங்க. போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் குட்டி தேவை வச்சு. ஓகே, இதுவுமே ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு தாங்க, ஆனால் இதுக்கு பேர் மட்டும் 8th மைல். எயித்து மைலை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸான 9th மைலுக்கு வந்துட்டோங்க. இப்போது இந்த பிளேஸை வென்லாக் டவுன்ஸ் நேச்சுரல் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போயும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வெளியே போர்டில் பார்த்திங்கன்னா வென்லாக் டவுன்ஸ் நேச்சுரல் ட்ரெயின்னு போட்டிருக்கு. இங்கே என்ட்ரன்ஸில் தோடா பழங்குடியினரோட அவங்களோட வீட்டு ஸ்டைலில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்தது ஒரு ட்ரை சீசனுங்க.
ஸோ அப்போது புல் எல்லாமே காஞ்சி தான் இருக்கும். 9th மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே வெயில் தான் இருக்கு. ஏங்க நீங்கள் வெயில் டைமில் வந்துட்டு வெயில் இருக்குன்னு சொன்னால் எப்படி பாருங்கள். பட் ஆனால் வர்றதா இருந்தால் கரெக்டாக சீசனுக்கு வாங்க. ஒன்றுமே இல்லை. வா மூச்சு வாங்குது போ. என்னது ஏற முடியலங்க, வயசாயிடுச்சு. 9th மைல் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் பயக்கரா லேக்கையும் பார்த்துட்டு பயக்கரா போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோங்க. பார்ப்போம். இங்கே நிறைய விதமான போட்டிங் இருக்குங்க. ஜெட்ஸ்கி இருக்குது, 5 சீட்டர் போட்டிங் இருக்குது, 8 சீட்டர் போட்டிங் இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோங்க. வேறு யாராவது ஃபேமிலி வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நேரமாக யாருமே வரல. ஸோ அதுக்குள்ளே நான் ஜெட்ஸ்கி போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஜெட்ஸ்கிக்கு டிக்கெட் எடுத்துட்டேங்க. நீங்கள் பயக்காரா போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஜெட்ஸ்கியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஒர்த்துங்க. இந்த ஜெட்ஸ்கியில் நம்மளை 10 மினிட்ஸ்க்கு ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ஜெட்ஸ்கி போயிட்டு வரத்துக்குள்ளே என்னோடய ஃபேமிலி அடுத்த போட் ட்ரிப் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த போட் ட்ரிப் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பைக்காரா முடிச்சுட்டு அடுத்தது கல்லட்டி வழியாக நாங்கள் முதுமலை போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் நாங்கள் மயில், மான், அப்புறம் வைல்டு எலிஃபெண்ட் எல்லாமே ஸ்பாட் பண்ணோங்க. இந்த மயில் அவ்வளோ அழகாக எங்கள் வண்டியை கிராஸ் பண்ணி போச்சுங்க. எல்லாமே அந்த இது கேம்ப் இல்லையா,
இந்த எலிஃபண்ட் கேம்புக்கு என்ட்ரி ஃபீஸாக 30 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த எலிஃபண்ட் கேம்பில் இங்கே இருக்க எலிஃபண்ட்ஸை பற்றி முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை கேம்ப்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுறோம், அது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை என்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முதுமலையை மட்டும் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். எப்படி அவ்வளோ அழகாக இருந்தது சேர்த்து 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 போட்டுக்கு போட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.